வெல்கம் டு குக் வித் மீனூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக சூப்பராக ஒரு வாழைக்காய் பொரியல் எப்படி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக் வித் மீனூஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாழைக்காயை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வைக்கலனா வாழைக்காய் கருத்து போயிடும். அதனால தான் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் நாட்டு வாழைக்காய் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். வாழைக்காய் நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இதை நல்லா அப்படியே கலந்து விட்டு வேக விட்டுடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். நான் வாழைக்காய் வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய்க்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொரியலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா மிதமான அளவில் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பருப்பெல்லாம் செவந்துருச்சு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம், 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வாழைக்காயோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு நான் ஒரு வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே ஒரு 4 பல் ரசப்பூண்டு, சின்ன பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ள தோலோடு அப்படியே சேர்த்து தட்டி வச்சுருக்கேன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வேக வச்ச வாழைக்காயை நல்லா தண்ணியை வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லித்தலையும் தூவிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான வாழைக்காய் பொரியல் 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் மீனூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.